வணக்கம். நான் சைதை மீனாப்பா பேசுறேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தா ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். அந்த காலத்துல, அதாவது நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல ஒரு ரேடியோல தான் பாடல்கள் கேட்போம். அப்படி கேட்கிறது சில படங்களுடைய பாட்டு அஹ், ஒரு சில பாடல்கள் மட்டும் அடிக்கடி ஒளிபரப்பாகாது. சில படத்தோட பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பாகும். ஆனா சில படத்து பாடல்கள் ஏதாவது ஒரு பாடல் அடிக்கடி ரேடியோல கேட்க முடியாது. அப்படி கேட்காத பாடல விவித் பாரதியின் உங்கள் விருப்பம்னு ஒண்ணு இருக்கும். ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. அதுல ஒரு போஸ்ட் கார்டுல அந்த பாட்டை விரும்பி கேட்டு எழுதி போட்டு அது நம்ம பேரோட ஒரு நாள் ஒளிபரப்பாகும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி நான் விரும்பி கேட்டு ரசிச்ச பாடல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இல்லாம மனிதன் கேட்காம இருந்திருந்தா எனக்கும் அடிமையாவே தான் இருந்திருக்கும். அந்த கேள்விகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அடிமை தலையில இருந்து வெளியே வர முடிஞ்சது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒரு படத்துல தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு? இப்பவே ஆயிரத்தில் ஒருவன் அந்த படத்துல இந்த பாட்டு பாட்டு அது அந்த சூழ்நிலையில பாட்டு கிடையாது, வெறும் வசனம் மட்டும்தான். அதாவது அடிமைகளா அங்க இருக்கிறவங்க எல்லாம் தங்களுடைய ஆதங்கத்தை வினாக்களா எழுப்புறதும் கேள்வியா எழுப்புறதும் அதற்கு எம்ஜிஆர் ஐயா பதில் சொல்றதும் தான் இந்த பாடல் பிறந்த கதை. இதுக்கு எம்ஜிஆருக்கு தோணி இருக்குது. இது வெறுமனே வசனமா இல்லாம ஒரு பாடலா இருந்தா நல்லா இருக்குமே, இந்த இடத்துல ஒரு பாட்டா இருந்தா நல்லா இருக்குமேனு தான் வாலி ஐயா கிட்ட இந்த பாட்டு எழுத சொல்லி அந்த ஒரு மீனிங், அந்த அர்த்தம் இருக்கு இல்லையா, அடிமைகள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பொது உடைமை கருத்தை உள்ளடக்கி பாட்டு கேட்க வாலி ஐயா எழுதி கொடுத்த பாட்டு தான் இந்த பாட்டு. டிஎம்எஸ் ஐயா பாடினது எம்ஜிஆருக்காக, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர்கள் அவங்க இசையமைச்சது, வாலி ஐயா எழுதினது இந்த பாட்டு. அது என்ன, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. இது மூணாவது நாலாவது வரிதான். ஆனா பாடலோட முதல் வரி ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் உள்ள மனிதன் வாழ்ந்ததில்லை. அந்த முதல் வரி அதுதான். அந்த காலகட்டத்துல இருந்தவங்களும் தெரியும். இந்த பாட்டு ரொம்ப அடிக்கடி ரேடியோல ஒளிபரப்பாகாது. ஆனா ரொம்ப நல்ல பாட்டு அது. அதோ அந்த பறவை போலெல்லாம் அடிக்கடி கேட்போம். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. இந்த வரிகள் எல்லாம் எம்ஜிஆர் அவருக்கே உண்டான ஸ்டைல்ல மரங்களை வெட்டுற மாதிரியும், அத இந்த அடிமையா அந்த இடத்துல இருக்கவங்க தூக்கிட்டு போறது மாதிரியான காட்சிகள். இப்பவா இருந்தாக்கா எம்ஜிஆர் அந்த சீனை கூட வச்சிருக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எது தப்போ அதெல்லாம் அவர் செய்யவே மாட்டாரு. அதை காட்சியில காமிக்க மாட்டார். அப்படி அது அந்த பல்லவிக்கு அப்புறமா சரணத்துல என்ன வரும் பாத்தீங்கன்னா,
ஓர் அப்புறம் இந்த இவங்களும் பேசிக்கிற மாதிரி ஒரு 4 வரி இருக்கும் அதுல. நாம எவ்வளவு காலம் இப்படியே அடிமைகளா வாழ்றது? இப்படியே இருந்தா இந்த மண்ணை விட்டு நம்ம எப்பதான் போறது? நம்ம உரிமைகள் நமக்கு எப்பதான் கிடைக்கிறது? அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் பாடுவார். ஓர் 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் சரணத்துல வரும். ஒரு 1000 ஆண்டுகள் ஆகட்டும். அவங்க கேட்டது என்னன்னா, நம்ம எப்பதான் அடிமை தலையில இருந்து விடுபடுறதுன்னு கேட்கிறது. அதுக்கு அவர் சொல்றது, ஓர் 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே அப்படின்னு. அதுக்கு அடுத்த சரணம் பார்த்தீங்கன்னா, நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழைக்காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும், நம் தோல் வலியால் அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம் அப்படின்னு அந்த சரணம் வந்திருக்கும். இயற்கையோட குடைதான் மழையினாலும் அதை தேக்கி வச்சு காப்பாத்துறதெல்லாம் மனிதன் தன்னுடைய தோல் வலிமையால செய்தது. இப்போ விட அப்போ ரொம்பவும் அதெல்லாம் சுலபமா செஞ்ச காரியங்கள் கிடையாது. அந்த உழைத்தவனுடைய தோல் வழியால் நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழைக்காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும், நம் தோல் வழியால் அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2 வரி உள்ள இருக்கு. முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே கடமைகளை எல்லாம் கடமைகளை உரிமைகளை பெறுவதெல்லாம் கடமைகள் செய்வதனாலே குழப்பிட்டேன் செய்வதனாலே அந்த வரியோட இந்த சரணத்தோட அந்த பாட்டு முடியும். அந்த பாட்டு அந்த கையில ஒரு கோடாரி வச்சுட்டு, மரம் வெட்டுற கோடாரி வச்சுட்டு ஒரு 2 தரம் அந்த வெட்டுவாரு. இந்த பாட்டு தொடங்கும். உடனே அவரோட ஸ்டைல்ல அங்க ஓடி இங்க ஓடி ஆடி அந்த பாட்டுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து, அந்த பாட்டுக்கு இசையமைப்பாளர் கஷ்டப்பட்டிருக்கலாம், பாடலாசிரியர் எழுத சிரமப்பட்டிருக்கலாம், படமாக்க எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கலாம். ஆனா அவருடைய அந்த அசைவுகள் இல்லாம அந்த பாடல் முழுமை பெற்றதா அந்த பாட்டை பார்க்கிறவங்களுக்கு தோணவே தோணாது. அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு நம்ம தலைவர் இல்லையா? உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு இல்லையா? ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு பாட்டல்ல நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம்.